அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் சஹாபாக்கள் அனைவரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒருவரின் வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல அவர் தினமும் 5 வேளை குளிக்கிறார். அப்படி குளிக்கும் பொழுது அவரது உடலில் எவ்வளவு அழுக்குகள் மிஞ்சி இருக்கும் என்று கேட்க, அங்கிருந்த சஹாபாக்கள் அனைவரும் ஒரு சேர பதிலளிக்கிறாங்க, அவரது உடலில் அழுக்குகள் சிறிதளவும் எஞ்சி இருக்காது என்று சொல்றாங்க. இதை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆம், இது 5 வேளை தொழுகைக்கான உவமையாகும். இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை அகற்றுகிறான் என்று சொல்றாங்க. ஒருவன் எப்பொழுது 5 வேளை தொழுகைகளை பேணி பாதுகாக்கிறானோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவனிடமிருந்து அவனுடைய பாவங்களை அகற்றுகிறான் என்ற இந்த அழகான உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறுகிறார்கள். இதனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த அறிவிப்பு புகாரியிலே 528வது வசனமாக இடம்பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாமும் தினமும் 5 வேளை தொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பாவங்களற்று சுவனம் செல்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.